வெல்கம் டு ரியா டாக்ஸ். நிறைய இடங்கள்ல வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நிறைய நல்லதுக்கு காரணமாக அமையும். சில இடங்களில் நம்ம வாய் தான் நமக்கு அமையிற கெடுதலுக்கு காரணமாகவே அமையும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியை தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். இது உங்கள் லைஃப்பில் என்னைக்கான பொருந்தி போயிருக்காங்கிறது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ரியா டாக்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும். மன்னருக்கு மீன் கொண்டு வந்தான் ஒரு மீனவன். அரிதான இந்த மீனை நீங்கள் வாங்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். மன்னரும் மகிழ்ந்து அவனுக்கு 5000 பொற்காசுகளை கொடுக்குறாரு. மகாராணி கொதித்தே போயிட்டாங்க. ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளவு பணமா? அதை திரும்ப வாங்குங்கள் அப்படின்னு மகாராணி மன்னனுக்கு உத்தரவு போடுறா. முடிந்த வியாபாரத்தை மாற்றுவது அழகல்லன்னு மன்னர் மறுக்கிறாரு. சரி, அவனை கூப்பிட்டு இந்த மீன் ஆனா பெண்ணா அப்படின்னு கேளுங்க. ஆண் மீனுன்னு சொன்னால் உடனே பெண் மீன் தான் வேணும்னோ, பெண் மீனுன்னு சொன்னால் உடனே ஆண் மீன் தான் வேணும்னு சொல்லி கேளுங்க. எப்படியும் அவங்ககிட்ட இருந்து பொற்காசுகளை பிடுங்கியே ஆகணும்னு மகாராணி சொல்கிறாங்க. மீனவன் திருப்பி அழைக்கப்பட்டான். கேள்வி கடையை மகாராணி தொடுத்தாள். அவனோ உஷாரா பதில் சொன்னான். என்னன்னு தெரியுமா? இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ரெண்டோட குணங்களையும் கொண்ட அதிசய மீன். அதனால தான் இதை மன்னருக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான் அந்த புத்திசாலி. இந்த பதிலால் நெகிழ்ந்த மன்னரோ அவனுக்கு இன்னொரு 5000 பொற்காசுகளை கொடுக்குறாரு. அதுலேருந்து ஒரு காசு தரையில் விழுந்து ஓடியது. மீனவன் அதை தேடி எடுக்கிறான். மகாராணிக்கோ கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. பேராசைக்காரன், கீழே விழுந்த காசை யாராவது வேலைக்காரங்க எடுத்து போகட்டுமே அப்படின்னு விட்டானா பாருங்க அப்படின்னு கோபமாக சொன்னாங்க மன்னன்கிட்ட. அவன் நிதானமாக திரும்பி சொன்னான், நான் பேராசையில் அதை எடுக்கல மகாராணி. அந்த நாணயத்தில் மன்னரின் உருவம் இருக்குது. யாராவது தெரியாமல் அதை மிதிச்சா கூட என்னால் தாங்கிக்கவே முடியாதுன்னு சொன்னான். மன்னருக்கோ இன்னும் மனம் மகிழ்ச்சி ஆயிடுத்து. எடு, இந்த இன்னொரு 5000 ரூபாய் பொற்காசுகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ மகாராணி அவங்க வாயை மூடிட்டு இருந்தாங்க. இதோட தத்துவம் என்னென்னா, பெண்கள் வாயை மூடிட்டு இருந்தாலே பாதி செலவு குறைஞ்சிரும் அப்படிங்கிறது இல்லையா? சிரிப்புக்காக தான் சொன்னேன். பெண்கள் ஆண்கள் இல்லை, சில இடங்களில் நம்ம வாயை மூடி இருக்கிறது பெரிய செலவுகளை குறைக்கும். அதே சமயத்தில் நமக்கு வர நஷ்டத்தில் இருந்தும் நம்மளை காப்பாற்றும் இல்லையா? என்ன ஏது தெரிஞ்சு ஏமாற கிட்ட போய்ட்டு நம்ம போய் வாக்குவாதம் பண்ணுறத விட போனதோடு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறது கூட மேலு தானே. எப்படி இருந்தது இந்த கதை? பாய் பாய்.